அதே மாதிரி பெண்களுக்கு வந்து 33% மேலே சீட்டு கொடுக்கணும்னு கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க அதுக்கு சாதகமாக சமூக நீதி, சமூக நியாயம், நேர்மைன்னு எல்லாம் பேசிட்டு கடைசியில் வந்து பெண்களுக்கு வந்து உரிமை கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க போராடுறாங்க. இது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைய பெண்கள் அமைச்சராக நிறைய வாய்ப்பு இருக்குது. 33% கண்டிப்பாக எம்பிஸ் வருவாங்க. அதே மாதிரி நீங்கள் திரு கனிமொழி அவர்களை பார்த்தாலே இவங்க எவ்வளோ புறக்கணித்து அவங்கள கட்சியிலேயே எவ்வளோ அவங்கள மரியாதை இல்லாமல் நடத்திட்டு இருக்காங்கன்னு தெரியும். இதுதான் பெண்கள் அவங்க சொந்த தங்கச்சிக்கே இதான் நிலைமை. அப்படி இருந்தால் மற்ற பொதுவாக இருக்கவங்க என்ன நிலைமைன்னு பார்த்துக்கோங்க. மகளிருக்குங்கிற உரிமையே இவங்க பறிச்சிடுறாங்க. அடிப்படையிலேருந்து இவங்க கம்ப்ளீட்டாக பறிச்சிடுறாங்க. அதே மாதிரி திமுக அரசாங்கத்தில் 35 மினிஸ்டர் இருந்தாங்க. அதில் வெறும் 2 மினிஸ்டர் தான் பெண்கள் கொடுத்துருந்தாங்க. இதுதான் இவங்களோட அவல நிலை. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் மக்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இவங்களோட சதி என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஏமாந்துடாதீங்க. இது டீலிமிட்டேஷனுங்கிறது மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு அதிக பிரதிநிதி தேவைங்கிறது தான் இதோட அதே மாதிரி இது ப்ரோடேட்டா பேசிஸில் தான் இது பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தவறான விஷயத்துக்கு நீ ஏமாந்து போயிடாதீங்கிற மக்களை தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன்.